ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாளைக்கு சண்டேங்கிறதுனால என்ன ஸ்பெஷலாக செய்யலான்னு இன்றைக்கிருந்தே யோசிச்சுட்ருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். மட்டனை வச்சு ஒரு செம்ம டேஸ்டியான வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 துண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையாக 3 நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். மட்டன்லேயே தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். தண்ணியும் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே இதுக்கு தனியாக சேர்க்க வேண்டாங்க. இது ஒரு சிம்பிளான மட்டன் வறுவல், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா தண்ணி இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு 3/4 டம்ளர் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்காவது யாருமே வீட்டில் இல்லாதப்ப சிம்பிளாக நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாங்கும் போது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக மட்டன் இப்போ செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் இப்படியே வேணாலும் இந்த குழம்பை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிட்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு 10-15 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த மட்டனில் நம்ம சேர்த்துடலாம். மறுபடியும் இதை அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக வறுத்து எடுத்த இந்த மட்டனோட நம்ம வெறும் ஒயிட் ரைஸ் மட்டுமே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மட்டன் வறுவல். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட ரசத்தோட இந்த மட்டன் வறுவல் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சில சமயம் ஒயிட் ரைஸ் மட்டுமே போதுங்க, ரசம் கூட தேவையில்லை. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த குக்கரில் இருக்கிற கொஞ்சோண்டு மசாலாவோட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மட்டன் வறுவலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.